என் பேர் சம்பந்தம். நாங்கள் எல்டிசியில் வந்து ஜேஇயாக இருக்கேன். பேசிக்கலாக பார்த்தோன்னா 1997 வந்து நான் வந்து ஒரு டர்னராக ஜாயின் பண்ணேன். ஒரு ஐடிஐ முடிச்சுட்டு என்எல்சியில் அப்ரெண்டிஸ் பண்ணிவிட்டு என்எல்சி எனக்கு கொடுத்த வாழ்வு தான் இன்றைக்கி. நான் இங்கே என்எல்சி தான் என்னை வந்து ஒரு டிப்ளமோ படிக்க வச்சாங்க. நான் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து ஜேஇயாக ப்ரொமோட் ஆகி எல்டிசியில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். இதுதான் ஃபிட்டிங் ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து 2 கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறோம். எனக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸும் கொடுத்துரும். ப்ராக்டிக்கல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. மீன் டைம் உள்ளார வந்து ஜாப் எப்படி பண்ணுறதுன்றத தியரி கிளாஸ் நடத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் 1 இயர் இங்கே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்கள வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியில் உள்ளார ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து உள்ளார எப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, எப்படி சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறது விஷயத்தை நாங்கள் சொல்லித் தருவோம். பேசிக்கலாக நான் வந்து ஒரு கீழ் மட்டத்துலேருந்து வந்ததால் எனக்கு வந்து பசங்களுக்கு நல்லது செய்யணும், அந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்ற விஷயத்தை நான் வந்து ரொம்ப இன்க்ளூட் ஆப்பேன். இந்த மே தினத்தில் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப பெருமைப்படுறேன். மே தினம் என்னன்னா வந்து அனைத்து தொழிலாளர்களும் வந்து 8 மணி நேரம் வேலைக்காக பாடுபட்டு இந்த தொழிலாளர்களுடைய உழைப்புக்காகவும் அவங்களுடைய விஷயத்துக்காகவும் இதை வந்து கொண்டாடுறாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் கிட்டத்தட்ட 45 இது குவாலிட்டி சர்க்கிள் கலந்துகிட்டு இருக்கோம். இந்த குவாலிட்டி சர்க்கிளில் ஒரு ஜாபை எப்படி வந்து ப்ராப்ளம் இருக்குது, அது இன்னும் எப்படி குயிக்காக முடிக்கலாம், அந்த மாதிரி ஜிக் அண்ட் ஃபிக்ஸர்லாம் செஞ்சு எப்படி வந்து நம்ம வந்து என்எல்சிக்கும் நமக்கு செய்கிற கம்பெனிக்கு எப்படி வந்து ஒரு லாபகரமான விஷயத்த சொல்லித்தரலாம். 2வது வந்து ஒரு ஃபேட்டிக் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஃபேட்டிக் இல்லாமல் எப்படி இருக்கலான்ற விஷயத்த நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு போனாங்கன்னா எப்படி அவங்க சர்வே ஆகுறது, எப்படி அந்த ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்கிற ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணி இன்னும் எப்படி ஒரு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதாலும் சொல்லணும், டைமை வந்து முன்ன குறைச்சாலும் எப்படி பண்ணலான்ற விஷயத்த நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, நேரடியாக பார்க்குறீங்க. 2மே கேபின். இது வந்து தேரி சொல்கிற கேபின், தேரி சொல்லித்தர்றது, இது ப்ராக்டிகல் சொல்லித்தரது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த என்எல்சி இந்தியா லிமிடெட் வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற கிராமத்து மக்கள் பசங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு சொல்லி தராங்க. அதில் வர்றதா இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து 10th முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து ஐடிஐ படிக்கிறதுக்காக என்எல்சி ஏற்பாடு பண்ணுறது தான் இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன் 3 ட்ரேட் படிக்கிறாங்க. இந்த பசங்க வந்து டேரெக்டாக நேஷனல் அப்ரெண்டிஸ் எக்ஸாம் சொல்லிட்டு இருக்குது. அந்த என்சிக்கு 5 லெவல்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரெண்டிஸ் எக்ஸாம் டேரெக்டாக எழுதுவாங்க. இவங்க வந்து இந்த அப்ரெண்டிஸ் எக்ஸாம் நேராக எழுதுறதால ஐடிஐ முடிச்சுட்டு வராமல் டேரெக்டாக பண்ணுறதால அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு கம்பெனியில் அவங்களால வந்து பிளேஸ்மெண்ட் ஆக முடியுது. இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம என்எல்சி வந்து அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இதே போல் இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான வாய்ப்பை எங்களுக்கு என்எல்சி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒன்றும் இந்த விஷயத்தில் என்எல்சிக்காக இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப இந்த என்எல்சிக்காக ஒர்க் பண்ணுறபோது ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. திருப்பி நான் வந்து இந்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.